ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்குற ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் இன்றைக்கு மத்தியானம் 2:30 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் 13,000 போல் கோட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி கூட டோக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். திவ்ய தர்ஷன் டோக்கன் இன்றைக்கி மத்தியானம் 2:30 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி பூதேவி காம்ப்ளெக்ஸில் தனி கவுண்டரில் டோக்கன் கொடுக்குறாங்க. 2,000 போல் கோட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அந்த டோக்கனும் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி அவைலபிளாக இருக்குது. திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்குகிறோம்னா நம்ம ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நடந்து போகணும். போகிற வழியில் 1200 படிக்கிட்ட அந்த டோக்கனை காமிச்சு அவசியம் நம்ம ஸ்கேன் பண்ணால் தான் சுவாமி தர்ஷனத்துக்கு அனுமதிப்பாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கனோ ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோ ஒரு தடவை வாங்கிட்டு அடுத்து வாங்குறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. தரிசனம் பொறுத்த வரைக்கும் 2 டோக்கனுமே ஏடிஜிஹெச் சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட், ஒரே மாதிரி தான் இருக்கும். டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 8 மணி நேரம் தான் ஆறதா டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். இன்றைக்கி சாயந்தரம் வெதர் சில்லுன்னு இருந்தது, லைட்டாக தூறல் இருந்தது அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. சீக்கிரமாக டிடிடியில் சேட்பாட் இந்தியாவில் இருக்கக்கூடிய 13 லாங்குவேஜில் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. சேட்பாட்னா ஜென்ரலாக நம்ம எந்த கொஸ்டின் கேட்டாலும் உடனுக்குடன் ஆன்சர் வந்துடும். அந்த மாதிரி டிடிடியில் இருக்கக்கூடிய நிறைய சர்வீஸ் பற்றினது நமக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கொஸ்டின் கேட்டோம்னா நமக்கு கன்வீனியண்ட்டான லாங்குவேஜில் உடனுக்குடன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த சாஃப்ட்வேர் டிசிஎஸ் டெவலப் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச் டு டெக்ஸ்ட் அந்த சாஃப்ட்வேரும் டெவலப் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்தால் ஈஸியாக நமக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம மொபைல்லையே தமிழில் கூட கேள்வி கேட்டு உடனுக்குடன் ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ரைஸ் சப்ளை பண்ணுறாங்கல்ல அன்னப்பிரசாதத்துக்கு, அந்த ரைஸ் ரிலேட்டடாக ரிவ்யூ மீட்டிங் இன்றைக்கி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. திருமலா திருச்சானூர் லோக்கல் டெம்பிள்ஸில் அன்னப்பிரசாதம் கொடுக்கறதுக்கு ஒரு நாளைக்கு 20,000 கிலோ அரிசி உபயோகப்படுத்துகிறாங்களாம். அந்த அரிசி ஒரு முறையும் வரும்போதும் சமைச்சு பார்த்து வாங்கணும். அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பக்தர்கள்கிட்ட ஸ்ரீவாரி சேவாக்ஸ் மூலமாக கருத்து கணிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது மாதிரியான ரிவ்யூ மீட்டிங் இன்றைக்கி கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. டிடிடியில் நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 72,283 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.54 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 22,583 பேர். ஆஃப்லைனில் ரூம் எடுக்கணும்னா திருமலாவில் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் மட்டும்தான் காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த டைமே போயிட்டோம்னா ஷியோராக நமக்கு ரூம் கிடச்சிரும். ரூம் இருக்குது அப்படின்னா சாயந்தரத்துலேயும் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. அது அன்னைக்கு இருக்கிற அவைலபிலிட்டி பொறுத்து. கீழ் திருப்பதினா ஆஃப்லைன் ரூம்ஸ் விஷ்ணு நிவாசத்தில் மட்டும் கொடுக்குறாங்க. அங்கேயும் அப்படி தான் காலையில் ஒரு 4 to 5 மணி போல் நம்ம கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ரூம்ஸ் இருந்தால் மத்தியானம் கூட கொடுக்குறாங்க. ரூம்ஸ் இருக்கிறதோட அவைலபிலிட்டி பொறுத்து அது. டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். வைகுண்ட துவார தர்ஷனம் புக்கிங் பற்றின அப்டேட் எதுவும் இன்னும் வரல. 1 or 2 வீக்ஸ் ஆகலாம். எப்போ வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் தர்ஷனத்துக்கு போகிறீங்க, டோக்கன் வாங்குறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தரிசனத்துக்கு போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.